வேலை செஞ்சுட்டு இருக்க ஹீரோயினை யாருன்னே தெரியாத 4-5 பேர் வந்து மேரேஜ் ட்ரெஸ் மாற்றி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஒரு கறிக்கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் அந்த கடைக்கு ஹீரோ வந்து ஒரு லக்ஸுரியான காரில் வந்து இறங்குறான். இதை பார்த்ததும் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவளை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் கறிக்கடையிலேருந்து மேரேஜ் ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினுமே ஃபஸ்ட்டு ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் 500 பில்லியன் தரேன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அன்னைக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போது ஹீரோயினுமே போய் அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டா. ஹீரோவுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் ஹால்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஆல்ரெடி அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து மேரேஜில் இருக்கவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினுமே அந்த பொண்ணு கூட என் ஃபியான்சிக்கிட்ட நீ வராத அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. பட் வெளியே இருந்தவங்க எல்லாரும் ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஹீரோ சொல்கிறான், எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அங்கே எல்லா சண்டைக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணமே நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் வெளியே போயிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு அடியாட்கள்லாம் வச்சு ஹீரோயினை கொலை பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து ஹீரோ தான் இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பான். ஹீரோயினுமே ரொம்ப பயந்து போயிடுறா.